திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா. வணக்கம். தமிழ் சினிமாவில் பல முன்னணி இயக்குநர்கள், நடிகர்களின் படங்களை தயாரித்தவர்கள் இந்த ஏவிஎம் குழுவினர். கோலிவுட் பக்கம் கால் பதிக்கும் முயற்சி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஏவிஎம் அலுவலகம் வாசலில் வாய்ப்புக்காக தேடி அலைந்த கதை ஒன்று. பல படங்களில் புதுமுக யாராவது நடிகர் இருந்தாலும், நடிகராக ஆசைப்படுவதா இருந்தாலும் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை கடந்து செல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வடபழனியில் ஒரு அடையாளமாக ஏவிஎம் ஸ்டுடியோ திகழ்ந்தது. இந்த நிலையில் ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கியவர் மெய்யப்ப செட்டியார். இவர் 3 தலைமுறையான தரமான படங்களை தயாரித்து புதிய முத்திரை பதித்திருந்தார். ஏவிஎம் தற்போது ஏவிஎம் சார்பில் அழகப்ப செட்டியார் மகன்கள் படங்களை தயாரித்து வருகிறார். அதில் குறிப்பாக பேசப்பட்டவர் ஏவிஎம் சரவணன். இவர் நிறைய சீரியல்கள், படங்கள் எல்லாம் தயாரித்தார்கள். ஏவிஎம் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட படங்கள், 55க்கும் மேற்பட்ட டிவி சீரியல்கள் தயாரிக்கப்பட்டது. தற்போது ஏவிஎம் சரவணன் சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வயது முதிர்வு காரணமாக இன்று காலமானார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இன்று காலை 7:30 மணி அளவில் இருந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏராளமான திரையுலகத்தினர் அவரது மறைவை கேட்டு அதிர்ச்சி அடைந்து இரங்கல் பதிவு செய்து வருகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் எழுதிய நிறைய வெற்றி படங்கள் இந்த ஏவிஎம் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.